நாகர்கோவிலில் அரசு பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செயினை பறித்துவிட்டு தப்ப முயன்ற பெண்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. செயின் பறித்த பெண்களை மாற்றுத்திறனாளியான ஆட்டோ ஓட்டுநர் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார். நடு ரோட்டில் நடந்த பரபரப்பு சம்பவங்களின் விவரம் இதோ. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கீழராமன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் 67 வயதான சுசீலா. இவர் திங்கள் சந்தையில் உள்ள மகள் வீட்டிற்கு செல்ல செட்டிக்குளத்திலிருந்து திங்கள் சந்தை செல்லும் பேருந்தில் பயணித்துள்ளார். டெரிக் சந்திப்பு கடந்து ஆசாரிப்பள்ளம் செல்லும் சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பேருந்தில் இருந்த பெண் ஒருவர் சுசீலா கழுத்தில் கிடந்த 3 சவரன் நகையை பறித்துவிட்டார். செயின் பறிக்கப்பட்டதை அறிந்து சுசீலா சுதாரிப்பதற்குள் செயினை பறித்த பெண்கள் பேருந்து நிலையத்தில் இறங்கி ஆட்டோவில் தப்ப முயன்றுள்ளனர். அப்போது பின்தொடர்ந்து வந்த சுசீலா சத்தமிட்டதால் மாற்றுத்திறனாளியான ஆட்டோ ஓட்டுநர் புஷ்பராஜ் சுதாகரித்துக் கொண்டு ஆட்டோவில் ஏறிய ஒரு பெண்ணை மட்டும் மடக்கி பிடித்திருக்கிறார். உடனடியாக அப்பகுதியினரும் கூடியதால் திருட்டில் ஈடுபட்ட மற்றொரு பெண்ணையும் அவர் கையில் இருந்த நகையையும் மீட்டதோடு நேசமணி நகர் போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்தனர். திருநெல்வேலியில் எங்க வீடுங்க? கூட வந்து 2 பேருக்கு வீடுங்க. போலீசாரின் விசாரணையில் பிடிப்பட்ட பெண் திண்டுக்கல் மாவட்டம் காட்டுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த இசக்கியம்மாள் என்பதும் அவருடன் வந்த மற்றொரு பெண் காளீஸ்வரி என்பதும் தெரிய வந்துள்ளது. இரு பெண்களும் பல இடங்களில் செயின் திருட்டில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்கள் ஆட்டோவில் தப்பிச் செல்ல முயன்று பிடிப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் இன்னைக்கு முதல் சவாரி ஒரு பார்ட்டி வந்து ஆட்டோ பிடிக்காங்க. ஆட்டோ பிடிச்சா 3 லேடியாக வந்தாங்க. அதில் ஒரு லேடி ஆட்டோவில் ஏறிச்சு. ஏறின உடனே இன்னொரு லேடி கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள வடசேரி பஸ் ஸ்டாண்டு போகணுங்கிறாங்க. அப்போ 2 ஸ்டெப்பு தாண்டதுக்குள்ள இன்னொரு லேடி வந்து எம்மா என் செயினை தந்துருன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சந்தை வந்து வண்டியை நிப்பாட்டி அந்த பொம்பளை கேட்டால என் செயினை பறிச்சுட்டு வந்துட்டான்னு சொன்னாங்க. நான் அந்த பேக்கில் இருந்து அந்த பொம்பளை இருந்து செயினை பறித்து ஆட்டோ விட்டு இறங்க முடியாமல் டக்குன்னு அந்த பொம்பளை கையை பிடிச்சிக்கிட்டு வண்டியில் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு செயினை வாங்கி காட்டினேன். இந்த செயினா மக செயினா ஆமான்னாங்க. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பிடிச்சி நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். என்னால் என்ன ஓட முடியாதா? அதனால அந்த பிள்ளை ஓடாமல் நான் பிடிச்சி சாலை பிடிச்சி இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டா மக்கள் வந்து பிடிச்சாங்க. ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோம், வந்து கூட்டிட்டு போனாங்க. மாற்றுத்திறனாளி ஆட்டோ ஓட்டுநர் புஷ்பராஜ் துரிதமாக செயல்பட்டு செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்ணை பிடித்ததால் அவரை சக ஆட்டோ ஓட்டுநர்களும் பயணிகளும் வெகுவாக பாராட்டினர்.